சில எதிர்ப்புகளை ஃபேஸ் பண்ணீங்க. அது வந்தது செய்திகளாகவும். அதற்கு நீங்க பதில் குடுத்தது மைக்க நீங்களே வாங்கி காவல்துறையினர் வண்டியிலிருந்து நீங்க பேசும்போது, நான் சரி பண்ணி குடுக்குறேன். எல்லாருக்கும் வீடு கட்டி குடுக்குறேன்னு நீங்க வாக்குறுதிய நீங்களாகவே குடுத்தத நான் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தேன். ஒரு 350 கிராமங்களுக்கு என்னவோ நீங்க வந்து ஒரு ரூ. 1500 ரூ. 2000 மதிப்புள்ள எல்லாருக்கும் அவங்களுக்கு பொருட்கள் போய் சேர்ற மாரி 350 கிராமங்கள் கிட்ட என்கிட்ட சொன்னாங்க. அப்படியா? எனக்கு அது தகவல்கள் அதாவது சார், சொன்னது. நாங்க வந்து இந்த புயல் வந்துட்ட உடனே இப்ப திருநெல்வேலியில் இருந்தது தேர்தலுக்கு முன்னாடி நான் போய் அங்க பணியாற்றிருக்கிறேன். ம். சென்னையில் புயல் வெள்ளம் வந்தது. விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வனத்துறை அமைச்சர் கட்சியில் இருந்தப்பையும் எதிர்கட்சியாக இருந்தப்பையும் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறப்பையும் போய் ஹெல்ப் பண்ணிருக்கு. அது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அவருடைய தொலைபேசி எண்ணை போட்டு விக்கிரவாண்டிக்கு உதவுங்கள்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஒன்று போட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்களெல்லாம் வச்சு நாம் வந்து அதை ட்ரோல் பண்ண உடனே அங்கே வந்து பொருள் வந்து இறங்க ஆரம்பிச்சு. நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் குறிப்பாக சொல்லணும்னா நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், நம்முடைய உணவுத்துறை அமைச்சர், ஊரக தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன், எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்க அமுச்சு வச்சாங்க. அந்தந்த இடத்துல ஒன்றிய செயலாளர்கிட்ட கொடுத்து அந்த பகுதியில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளில் கொடுக்க சொல்லிட்டோம். அந்த மைக்கில் வாங்கி பேசின சம்பவம் என்னன்னா, நான் வந்து விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயூர் அகரத்தில் இருக்கேன். அங்கே வந்து பம்பையில் வந்த தண்ணி வந்து ரயில்வே தண்டவாளத்து மேலே போகுது, விழுப்புரம் நகரத்தை ஒட்டி. அது பிரிட்ஜ் ஆகி ஊருக்கு போக்குவரத்து வசதியே இல்லை. நானும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் பொன்னையா ஐஏஎஸ் அவர்களும் அந்த இடத்துக்கு போய் அந்த மக்கள்கிட்ட சாப்பாடுலாம் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த பாதையை சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப போலீஸ்லேருந்து எங்களை கூப்பிட்றாங்க. கார் போக முடியல. டூ வீலரில் வந்து திருவாமாத்தூர் பஞ்சாயத்தை சேர்ந்த ஐனம்பாளையன்னு செஞ்சு மெயின் ரோடு அது சாலை மறியல் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்ககிட்ட வந்து நான் சொன்னேன், முதல் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தேன், தண்ணி நின்றுச்சு, உங்களுக்கு ரோடெல்லாம் நான் வெட்டி கொடுத்தனோடனே அங்கே இருக்கிற பெண்கள் ஒத்துக்குனாங்க, வந்தார் எம்எல்ஏ, அதனால் மேலே தண்ணி அதிகமாகிடுச்சு, இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா. நீங்கள் மண்டபத்தில் தங்கியிருந்தீங்க, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு உண்டான எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுத்தேன். நாங்கள் அப்புறம் இதை விட அதிக தண்ணி இருக்குன்னு நான் விக்கிரவாண்டி கிழக்க போயிட்டேன். ஏன்னா எங்கள் வீடெல்லாம் விழுந்து போச்சுன்னா சரி அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ போலீஸ் மைக்கு இருந்து வண்டி அவங்களுக்கு கேட்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த மைக்கில் நான் நிச்சயமாக இந்த வீடு எல்லாருமே ரொம்ப பிலோ பாவர்ட்டியில் கூரை வீட்டில் இருக்கிறவங்க. சரி. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனரும் நம்முடைய கூடுதல் ஆட்சியர் விழுப்புரம் கூடுதல் ஆட்சியரும் தெருவாக போய் அந்த இடத்துல பார்த்து அவங்கள சமாதானம் பண்ணணும். ஓகே. அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிச்சயமாக இப்போ இந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே அந்த சத்தியத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவோம்.